இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க் அதிகாரம் 11 வசனம் 24. நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்றோமோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபித்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஒரு சகோதரிக்கு திடீரென பலவீனம் வந்தது. டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் தான் இவங்க உயிரோடு இருப்பாங்க, ஒரு மரண போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்களாம். அந்த தாயாரும் தன்னுடைய 2 மகன்களை அழைத்து, நான் இன்னும் ஒரு 6 மாதம் தான் உயிரோடு இருப்பேன், உங்களை விட்டு நான் பிரிந்து போகிறேன், இந்த உலகத்தை விட்டே நான் மாற்றப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் வருத்தத்தோடு தன்னுடைய மகன்களோடு பேசி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு மகன் வேத புஸ்தகத்தை கொண்டு வந்து இந்த மார்க்கத்துல சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசித்து, அம்மா ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு விசுவாசிங்க, விசுவாசிச்சா அதை செய்வேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாய் உங்க பலவீனங்களை ஏசப்பா மாற்றுவார், பரிபூர்ண சுகத்தை தருவார், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மகன் சொன்னாராம். அந்த தாயாருக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்தது. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து இதே பகுதியை அவர்கள் வாசித்து கொண்டே இருந்தாங்களாம். இந்த வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்தை அவர்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த தாயாரோடு தெளிவாக பேச ஆரம்பித்தார்களாம். அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மன்னிக்க சொல்றாங்க. ஜெபம் பண்றோம், அதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணணுமா, யார் மேல கசப்பு, கோபம், வைராக்கியத்தோடு இருக்கிறோமோ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை அந்த அம்மா வாசித்த பிறகு யார் யார்கிட்டலாம் சண்டை போட்டு பேசாம வைராக்கியமா இருந்தார்களோ எல்லாரிடமும் அந்த அம்மா பேச ஆரம்பித்தார்கள், குறையை அறிக்கையிட ஆரம்பித்தார்கள், தேவ சமூகத்தில் ஒப்புரவாக ஆரம்பித்தார்கள், ஒரு சமாதானம் உண்டாக ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, நாட்கள் கடந்து போக கடந்து போக கடந்து போக அவங்க சரீரத்துல ஒரு சுகம் உண்டாக ஆரம்பித்தது. 6 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் தேவ சமூகத்துல தங்களை தாழ்த்தி யார் யார்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாங்க. அவங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருக ஆரம்பித்தது. இந்த காலவெளியில் ஏசப்போடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் மன்னிக்கிற இருதயம் வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். கசப்போ வைராக்கியமோ எந்த மாம்சத்தின் கிரியைகளோ நமக்கு இருக்க வேண்டாம். ஆவியின் கனி ஆகிய அன்பை செலுத்துவோம், சமாதானத்தை செலுத்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். செபிப்போம். நீங்கள் நேசிக்கிறீங்க நாங்கள் தகப்பனே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. யாரு மேலேயும் கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கங்கள் இருக்கக்கூடாது சுவாமி. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நிறுத்தட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வருமானங்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கடன் பாரங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும். நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஜாப் கிடைக்க உதவி செய்யுங்க. படித்து கொண்டிருக்கிற எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல டெலிவரியை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.